Hi friends, welcome to Sugi Mango Kitchen. இன்னைக்கு நம்ம தேங்காய் இல்லாம ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி டேஸ்ட்ல ஒரு சட்னி செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளானது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க friends. இப்போ வாங்க இதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கஷ்டப்பட்டு நம்ம தேங்காய்லாம் திருவ வேண்டாம். ரொம்ப ஈஸியா இந்த சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப அவசரமா இருந்தா கூட இதை செஞ்சுக்கலாம். இப்போ இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், இது ஒரு மீடியம் சைஸ்ல இருந்த வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வதங்கட்டும், அந்த பச்சை ஸ்மெல் மட்டும் போகணும். இப்போ நமக்கு வதங்கி அந்த கண்ணாடி பிங்க் கலர்ல வந்திருக்கு. இது போதும், இதுக்கு மேல வதங்க தேவையில்லை. இந்த நேரத்தில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுல பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான், ஒவ்வொரு மிளகாவும் ஒவ்வொரு மாதிரி காரத்தில் இருக்கும். நான் இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா இந்த மிளகாய் வந்து காரமே கிடையாது, அதனால நான் 4 சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற பச்சை மிளகாய் காரமாக இருக்கும்னா 2 சேர்த்துக்கோங்க, அதுவே போதும். சின்ன துண்டு அளவு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வரும், அது நல்லா இருக்கும், அதுக்காக. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அது வந்து உளுந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த உளுந்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உளுந்து வதக்கிட்டு இருக்கும் போதே நல்ல மனம் வர ஆரம்பிக்கும். உளுந்து வதக்கிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருந்தோம்னா கரிஞ்சு போகும். இது வந்து வதக்கிட்டு இருக்கும் போதே உளுந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும், நல்ல வாசனை வரும். அதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பையும் இதிலே சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் சட்னிக்கு தேவையான பொருட்கள். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது போதும். இது நல்லா சூடாக இருக்குது, அதனால இப்போ இறக்கி ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கரைஞ்சி போகும். இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு மிக்சியில். சூப்பராக தேங்காய் சட்னி மாதிரி இருக்குல்ல, பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இந்த சட்னியில் ஊற்றிடலாம். இப்போ தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் கஷ்டப்பட்டு திருவணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. தேங்காய் இல்லையே அப்படின்னு கவலையும் படாதீங்க. உடனே சட்னி வைக்கிறதுக்கு உளுந்தடுங்க. சூப்பராக அந்த சட்னி வச்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.